அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு 2-3 நாளாக நான் வீடியோஸ் போட முடியல. ஸோ கொஞ்சம் வேலையாக இருந்ததால் என்னால் பண்ண முடியல. மேபி இனிமேல் வேலையில் கொஞ்சம் எங்கேஜாக இருக்கிறதால நான் அப்பப்போ வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய சேனல் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய சேனல்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நமக்கு ஏதாவது கமெண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ எனக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம நல்லபடியாக இந்த சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இந்த சேனலை நல்லா ரன் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில்நகர் சேவகா என்ற திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் முருகர் பெருமான் செய்த அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக எல்லாருமே கொஞ்சம் இதை லிசன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானுடைய அற்புதங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய நண்பர் ரொம்ப ஃபினான்ஷியலாகவும் சரி, மனதளவுலையும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தார். அவரால் அவருடைய தொழிலை நடத்த முடியல. அவர் தொழிலில் ஏகப்பட்ட போட்டிகள் இருந்துச்சு. அந்த தொழில் நடத்த முடியாமல் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டார். அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு சக்ஸஸ்ன்றது கொஞ்சம் கூட நெருக்கமாக கூட போக முடியல. அந்த அளவுக்கு அவர் சிரமத்துக்கு ஆளாக இருந்தார். அப்போ தொடர்ந்து அவர் என்ன பண்ணாலும் ஒரு 48 நாள் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். அந்த 48 நாள் அவர் எந்த விதமான அசைவம் சாப்பிடாமல் ரொம்ப சுத்தமாக அவர் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து போயிட்டு இருந்தார். அப்போ அவருடைய தொழில் ரொம்பவே நலிவடைஞ்சு போச்சு. அவரால் எதுவுமே சர்வைவ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சிரமத்திற்குள்ளானார். அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், இது போல் அப்போ போன வருஷம் நல்லா வேல்மாறல்ன்றது நல்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய படிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வேல்மாறல்ன்றது பிரபலமாகிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அந்த வேல்மாறலை படிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் என்னுடைய நண்பருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் அதை வாங்கி படிச்சிருக்கார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு காப்பி எடுத்து அவருடைய மனைவிக்கு கொடுத்துருக்காரு. இவரும் படிச்சிருக்காரு, அவங்க மனைவியும் படிச்சிருக்காங்க. இவர் படிச்சுட்டு இவருடைய தொழிலை இவர் பார்க்கறதால அவரால் தொடர்ந்து பாராயணம் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது அவர் அந்த வேல்மாறலை படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஓரளவுக்கு அவருக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, திடீர்னு அவருடைய மனசில் நம்ம இந்த தொழிலை விட்டுடலாம். ஏன்னா இந்த தொழிலில் எனக்கு லாபம் கிடைக்கல, கடன் பிரச்சனை தான் அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் இந்த தொழிலை விட்டுலான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிடுறாரு. தொழிலை அவர் விடணும்னு முடிவு பண்ணிடுறாரு. தொழில் விட்டுறதுக்குன்னு உண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அவருடைய தொழிலை வேற ஒருத்தருக்கு கைமாற்றி விட்டு அந்த தொழிலை சேல்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த வேல்மாறலை அவர் படிச்சுட்டே வராரு. முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு அவர் அடைக்கிறாரு. திருச்செந்தூருக்கும் போகிறாரு. நல்ல தரிசனம் கிடைக்குது. நிறைய விஷயங்கள் அவருக்கு அற்புதங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய கனவுல முருகப்பெருமான் ஒரு சின்ன குழந்தை ரூபத்தில் அவருக்கு சொல்கிறாங்க, இது போல் இந்த தொழில் உனக்கு செட் ஆகலை, நீ ஏற்கனவே நீ செஞ்சுட்டு இருந்த தொழிலை தொடர்ந்து செய், அப்போது உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. அவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு ஒர்க் போயிருந்தார். துபாய், அதுக்கப்புறமா கத்தார், அந்த மாதிரி அரபு நாட்டுக்கு போய் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் அவர் இந்த தொழிலை இந்தியாவில் பண்ணிவிட்டு அவருடைய தொழிலை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது சரி, அந்த அரபு நாட்டுக்கு மறுபடியும் போனோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அவருடைய பழைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவர் ரீசர்டிஃபிகேஷன் பண்ணி ஆகணும் அல்லது ரெனியூவல் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணார், அவருடைய சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எடுத்து பார்க்குறது எல்லாமே ரெனியூவல் பண்ண முடியாத சூழ்நிலை, ரீசர்டிஃபிகேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் வந்துச்சு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னா +2 முடிச்சுட்டு தானே காலேஜ் போவோம். இப்போ காலேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு நம்ம வேலைக்கும் போகல அப்படின்னா மறுபடியும் +2 பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. சரி, என்ன பண்ணார், மறுபடியும் சரி முருகப்பெருமான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, காலேஜ் பண்ணிக்கணும், அந்த
சர்டிஃபிகேஷனுக்காக வந்து அவர் என்ன பண்ணாரு, முயற்சி எடுக்கிறார். அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து 3 lakhஸ்க்கு மேலே செலவாகுது. 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகுது அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணால். அவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அது. அது வந்து ஏன்னா அந்த ஊரில் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் அவருடைய நண்பர் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்த ஒருத்தர்கிட்ட போய்ட்டு உதவி கேட்குறாரு. அவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவருடைய நண்பர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் வந்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவர் தான், ஆனால் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அந்த சர்டிஃபிகேஷனுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட அவர் பகிர்ந்துக்கிறார். அவங்க மனைவியும் வந்து வேல்மரால தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க, கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க. அவங்க முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர். அவர் என்ன பண்ணார், மனைவி கிட்டே இந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிங்க நீங்கள் வெளியூருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, இது எப்படி, ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்குது, நம்ம எப்படி தனியாக இருக்கணும். அப்புறமா வந்து என்ன பண்ணுறாரு, எப்படியோ அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு சரி நீங்கள் வெளியூர் போங்க, தொழில் தான் நமக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் என்ன பண்ணார், வெளியூருக்கு கிளம்புறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டார்னு சொன்னால அவர் ஹெல்ப் பண்ணார்னா, அதுக்கும் முன்னாடி ஒருத்தர்கிட்ட வந்து அவர் ஹெல்ப் கேட்குறாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டவுடனே அவர் உடனே வந்து நான் உனக்கு 2 நாளில் பணம் தரேன், நீ அந்த கோர்ஸு போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணியன். பாருங்க, ரொம்ப சந்தோஷம். நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் வந்து எப்படி அமையுதுன்றது மட்டும் பாருங்க அவர்களுடைய வாழ்க்கையில். அவருடைய பேர் சுப்பிரமணியன். சரி, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் உடனே வந்து அடுத்த நாள் இல்லாமல் மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை அவர் வந்து ஒரு 50,000 ரூபாவை எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு, இது என்னால் முடிஞ்சது, நீ வந்து உன்னுடைய கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அவரால் தர முடியாது, அதனால் 50,000 கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவருடைய நண்பர் வந்து அவருக்கு வந்து ஃபுல் பணத்தையும், வேற ஒரு நண்பர் வந்து ஃபுல் பணத்தையும் கட்டி அவருக்கு அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவர் ரெடி பண்ணி கொடுத்த உடனே அந்த சர்டிஃபிகேஷனுக்கு உண்டான வேலைகளும் நடத்துகிறாரு. அந்த சர்டிஃபிகேஷன் அவருக்கு கிடைச்சிருது. வெளியூர் வேலைக்கும் அவர் அப்ளை பண்ணி, அந்த வெளியூர் வேலை கொஞ்சம் டிலே ஆகுது. அது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், விசா, அதுக்கப்புறமா வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணணும், அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவருக்கு வரத்துக்கு எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 2 மாதமும் வந்து அவர் ரொம்ப சஃபர் ஆகிறார். என்னடா நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சஃபர் ஆகிறார். அந்த சஃபர் ஆகிற நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் சரி நம்ம வந்து இவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்கறதுக்கு அடுத்தவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட உதவி கேட்குறாரு. எல்லாமே ஓகே பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஆஃபர் வந்துடுது. அது வரைக்கும் என்ன பண்ணுறாரு, கீழே அந்த அந்த பிஸ்னஸை வந்து அவர் சேல்ஸ் பண்ணிடுறாரு. சேல்ஸில் வன்னியும் அவருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை கிடைக்கல, லாபமே கிடைக்கல. சரி, அப்படியே மொத்தமாக அந்த பிஸ்னஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. ஆனால் கடன் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ வெளிநாடு போனால் தான் வந்து இவருக்கு வந்து சர்வை பண்ண முடியும்ன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் இது பண்ணார். அப்போ பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு அதை ஆஃபர் அனுப்புகிறாங்க. இவருக்கு வந்து அந்த ஆஃபர் லெட்டர் எல்லாமே அது வந்து சைன் பண்ணணும்னு சந்தோஷமாயிடுது. சார் நம்ம வெளியூர் போகிறோம், நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காரு. அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வர்றது வந்து இந்த வெளிநாட்டுக்கு வர்றது வந்து அதாவது துபாய் தான் இந்த நாடு. அந்த நாட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து விசிட் விசாவில் தான் வரீங்க, அதாவது டூரிஸ்ட் விசாவில் தான் வரீங்க. இந்த டூரிஸ்ட் விசாவில் வரும்பொழுது உங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதை காமிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவிலே வந்து இமிக்ரேஷன் போட்டு உங்களை வந்து இந்த துபாய்க்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, 50,000 ரூபா என்கிட்ட பணம் இல்லை, அவ்வளோ பணம் இல்லை அப்படின்றார். அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 50,000 ரூபா காமிச்சா மட்டும் போதும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் காமிச்சா மட்டும் போதும், மீண்டும் வந்து அந்த பணத்தை வந்து அவங்க கையிலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவர் வந்து 2-3 பேர்கிட்ட கேட்குறாரு. யாருமே வந்து அவ்வளோ பணத்தை தரத்துக்கு தயாராக இல்லை. காரணம் ஆல்ரெடி ஒரு கடனில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை அவருக்கு. சரி, கடவுள் மேலே பாரத்தை போடுவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கவங்க இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் தான், மேபி கேட்டால் கேட்கலாம், இல்லாட்டி கேட்காம உங்களை வந்து இமிக்ரேஷன் அனுப்புனாலும் அனுப்பலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கடவுள் மேலே பாரத்தை போட்டு இவர் ஏர்போர்ட் போயிடுறாரு. ஏர்போர்ட்டில் ஃபேமிலி வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணுது. உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
ஏர்போர்ட்லேருந்து இவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே இமிக்ரேஷனுங்கிறாங்க அவங்க ஃபேமிலி வந்து போயிடுறாங்க. இவர் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு அவங்க ஃபேமிலி போயிடுறாங்க. இவர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்குறாரு, ப்ளஸ் வந்து அந்த விசா காப்பியை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற கேள்வி, நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க அப்படின்னோடனே இவர் சொல்ல, நான் விசிட்காக தான் போகிறேன், அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னா. இல்லைங்க, நீங்கள் விசிட் போகும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் 50,000 இருக்கணும், 50,000 ரூபாய் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இமிக்ரேஷன் பண்ணி அனுப்ப முடியும், இல்லைனா அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் காக்க வச்சுறாங்க. கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை, நினச்சி பாருங்கள் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப யோசிக்கிறாரு. யார்கிட்டையும் அந்த சமயத்தில் கேட்குறது, ஏன்னா ஏர்போர்ட் வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் போனால் இவருக்கும் அசிங்கமாக இருக்கும். அதனால் தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கும்போது முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு, அவருடைய குருவை வேண்டிக்கிட்டு இவர் எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்குறாரு. எல்லாருமே இல்லைன்றாங்க. அது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நைட்டு 10-10:30 மணிக்கு மேலே. அப்போது அவர் யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அவருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, யாருமே எனக்கு இல்லை, என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இல்லை, பணம் என்கிட்ட இல்லை, இப்போ என்கிட்ட இல்லை, நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும் அப்படின்னு இந்த ரீசன் தான் சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம முதல்ல அவர்கிட்ட கேட்டாலும் உதவி கேட்டாலும் அவர்கிட்ட கேட்போம், நம்ம 2 நாளில் திருப்பி கொடுத்துட போகிறோம், அதை கணக்கில் காமிச்சிட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த உதவி கேட்டவர்கிட்டே இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த மிட் நைட்லேயும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி பணம் வந்து எனக்கு உடனே வரா மாதிரி இருந்ததுன்னா நான் அவனுக்கு அனுப்புகிற பணத்தை அப்படின்றார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அவருடைய நண்பர் வந்து அந்த ஃபஸ்ட்டு 50,000 ரூபா கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் வந்து மறுபடியும் அந்த 50,000 ரூபா கொடுக்குறாரு. ஆனால் எனக்கு அடுத்த நாளே எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்துடணும் அப்படின்றார். சரி, உடனே என்ன பண்ணுறாரு, இவர் அந்த பணத்தை வந்து அவர்கிட்டருந்து வாங்குறாரு, அக்கௌண்ட்டில் காட்டுறாரு. அக்கௌண்ட்டில் வச்சுருந்துட்டு அந்த இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வெளியூருக்கு டிக்கெட் கொடுத்து இவரை வந்து வெளியூருக்கு அந்த துபாய் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ துபாய்க்கு அவர் வந்து இறங்கின உடனே அந்த பணத்தை வந்து தன்னுடைய நண்பருக்கு வந்து அவர் ரிட்டர்ன் செஞ்சிடறாரு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்துட்டு அந்த துபாய்க்கு வந்து அவர் இறங்கி அவர் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறார். இதற்கு காரணம் முருகப்பெருமான் அவருடைய அந்த வேல்மாறலும் கந்த சஷ்டி கவசமும் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் அந்த ரெண்டு பாடல்களையும் இன்னைக்கும் அவர் தொடர்ந்து படிச்சுட்டு வர்றாரு. அவருடைய மனைவியும் தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க. கிருத்திகை விரதம் இருக்கிறாங்க. ஸோ முருகருடைய தீவிர பக்தராகவே 2 பேரும் மாறிட்டாங்க. கண்டிப்பாக வந்து முருகர் வந்து கைவிட மாட்டார் அப்படின்றதுக்கு தான் இவர் உதாரணம். இது போல் நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்பப்போ கிடைக்கிற நேரத்தில் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முருகனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அப்படின்றதுக்கான ஒரு கதை தான் இது. ஸோ எல்லாரும் வந்து முருகப்பெருமானுடைய ஆசியை பெற்று எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எம்பெருமான் முருகனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.